வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நீங்கள் இந்த பூமியில் நான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரமாட்டிக்கலாக பண்ணுவேன், எனக்கு தோணுன மாதிரி நான் பண்ணுவேன், அதனால் வரக்கூடிய ரிசல்ட் என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு இயற்கையை கோபம் ஊட்டுறதுக்கு தான் சமம். இயற்கைக்கு இதனால் மிகவும் கோபம் வரும். அந்த கோபத்தோட தாக்கம் உங்களுக்கு திருப்பி என்ன கொடுக்கும்னா, நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை தான் கொடுக்கும். ஏன் அந்த இயற்கைக்கு கோபம் வருது அப்படின்னா, நீங்கள் நினச்ச மாதிரி தான் உலகம் இருக்கணும்னு ட்ரமாட்டிக்கலாக விஷயங்களை நகர்த்தி அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு நாடகமாக இருந்து அந்த நாடகத்தோட தீர்வில் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கங்காட்டி அது இயற்கைக்கு கோபத்தை மூட்டுற மாதிரி இருக்கும். சும்மா இருக்கிற இயற்கையை நீங்கள் எச்சா ஸ்க்ரூ பண்ணி கோபம் மூட்டி விடுறது தான் இந்த காரியங்கள். அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் ட்ரமாட்டிக்கலாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் வராது. நீங்கள் அந்த ட்ராமாவை ஒரு 2 நாளாக பண்ணிவிட்டு 3ஆவது நாள் ரிசல்ட் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வராது. இல்லை 6 மாதமாக ஒரு ட்ராமாவை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கனாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இல்லை வருஷக்கணக்கில் ட்ராமாலாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் நினச்ச மாதிரி இது நடந்துரும்னு நினைப்பீங்க. அது நடக்காது. இயற்கை உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுதோ, அது சரியானதோ தவறானதோ தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தான் அந்த இயற்கைக்கு ஒரு உணர்வு வரும். நீங்கள் நடிக்காமல் இந்த காரியத்தை பண்ணுறீங்க, அப்போது நீங்கள் பண்ணின காரியத்துக்கு உண்டான கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ஒரு தவறை தெரியாமல் பண்ணாலும் அதனால் வரக்கூடிய பின் விளைவை சரியாக கொடுக்கும். தெரியாமல் பண்ணாலும் கொடுக்கும். தெரிஞ்சு பண்ணால் ரொம்ப பெரிய விஷயமாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் உங்களை அறியாமலே பண்ணுறீங்க அப்படின்னா இயற்கை உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். அதே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இயற்கை கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது எதுவுமே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கே தெரியாமல் பண்ணணுங்க. அப்படின்னா உங்களை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம இந்த பூமியில் வாழ்நாள் முழுக்க பண்ணணும்னா அது நம்மளை அறியாமலே அது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்காக பாடுபடணும். இந்த இயற்கையாக நீங்கள் இணையணும். இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணுனா லைஃப் லாங்காக நம்ம நல்ல விஷயங்களவே அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு செட் ஆகிற விஷயம் உங்கள் லைஃப் டைமில் உங்கள் லைஃப் சைக்கிள்குள்ளே எது நல்ல விஷயம் நமக்கு செட் ஆகும், அந்த நல்ல விஷயத்தோடவே நம்ம ட்ராவல் பண்ணி நல்லதோடவே நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு நீங்களாக எடுக்கணும். இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ட்ரமாட்டிக்கலாக எல்லாத்தையும் நாடகமாக பண்ணுவேன், எனக்கு ரிசல்ட் கிடச்சிடணும் அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. உங்களுக்கு கோபத்தை மூட்டி விட்டுரும். அந்த கோபத்தினால உங்களுக்கு விஷத்தன்மை இன்னும் உங்கள் மூளையிலையும் உங்கள் உடம்புலையும் ஏறும். அந்த விஷத்தன்மை ஏற ஏற உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தகுந்த மாதிரியே வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்படித்தான் நிறையா பேர் அவங்க வாழ்க்கையை கெட்ட சக்திக்குள்ளே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. இதெல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இந்த பூமியில் இந்த இயற்கைக்குள்ளே நீங்கள் நல்ல சக்தி எடுத்துக்கிறீங்களா அல்ல கெட்ட சக்தியை வச்சு வாழ்கிறீங்களான்னு. ஆனால் இந்த இயற்கைக்கு தேவை
நல்ல சக்தியோடு இருந்தால் மட்டும்தான் நிம்மதியை கொடுப்பேன் அப்படிங்கிற இயற்கை இந்த பூலோகம், இந்த உலகம். இதுவே கெட்ட சக்தி உலகம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கெட்ட சக்திக்குள்ளே போனீங்கன்னா, அந்த உலகம் உங்களை நல்லா அடாப்ட் பண்ணி உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும். ஆனால் இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் நல்ல சக்திக்கு மட்டும்தான் ரிசல்ட்டை கொடுக்குது. அப்போ நீங்கள் ஆனால் இந்த உலகத்தில் நல்ல சக்தி ரிசல்ட் கொடுத்தாலும் நல்லது 50% கையாளுது, கெட்ட சக்தியும் கையாளுது. ஆனால் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறது எல்லாமே நல்ல சக்தி தான். ஏன்னா இது நல்ல சக்திக்காக மட்டுமே படைக்கப்பட்ட பூலோகம். அப்போது இங்கே நீங்கள் நல்ல சக்தியை வழிபடுறீங்களா இல்லை கெட்ட சக்தி தான் நம்பி வழிபடுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த இயற்கை கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் எடுத்துக்கிற சக்தி தான். நீங்கள் நல்ல சக்தியாக இந்த பூமியோட இயற்கையாக நம்ம இணைந்து நம்ம லைஃப் லாங் நல்ல விஷயங்களையே பண்ணுறதுக்குண்டான விஷயங்களை இப்போவே சேகரிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்ல சக்தி தேர்ந்தெடுத்துக்கிறது சமம். இல்லைன்னா கெட்ட சக்தியவே நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், ஆனால் இந்த பூலோகம் எனக்கு நல்லதாக தான் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. கிட்டத்தட்ட நல்ல சக்தி தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த ஜெயிச்சிட்ருக்கிறவங்க இந்த கெட்ட சக்தியை பின்பற்றுறவங்களுக்கு கண்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, இந்த கெட்ட சக்தியோடு தான் நம்ம இந்த பூலோகத்தவே எல்லாமே கெட்ட சக்தி தான் நிறைந்திருக்கு, இந்த கெட்ட சக்தியோடு தான் எல்லோரும் வாழ்கிறாங்க, அந்த கெட்ட சக்தியில் நான் பாரு கெட்ட சக்தி இன்னும் பெருசு பண்ணி நான் ரிசல்ட் எடுக்க போகிறேன், இன்னும் ட்ராமா பண்ணி ஃபெயிலியர் ஆகி கடைசியில் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா இந்த பூலோகத்தில் சிஸ்டமேட்டிக் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சக்தி கையாண்டுட்டு ட்ராவல் பண்ணணும் லைஃப் லாங்காக. அப்படின்னா சொர்க்கம். கெட்ட சக்தியை கையாண்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நரகம். இது 4 வரி தான் பூலோக வாழ்க்கைங்கிறது. நீங்கள் அடமெண்ட்டாக பிடிவாதமாக நான் கெட்ட சக்தியை நம்புகிறேன் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு நரகங்கிறது ஒரு கெட்ட சக்திகள் வாழக்கூடிய இடம். அது நரகங்கிறோம். அங்கே நிறைய கெட்ட சக்திகள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே ராஜாக்கள் இருப்பாங்க. அந்த ராஜாக்களுக்கு பெரிய சக்தி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூலோகத்தில் நல்ல சக்தியெல்லாம் எனக்கு வேண்டாம், கெட்ட சக்தியே நான் பின்பற்றுறேன் அப்படின்னு போக கடைசியாக நீங்கள் நரகத்துக்கு போய் அந்த நரக லோகத்தில் என்ன ஆகும், அந்த நரக வாழ்க்கைகள் எல்லாம் உங்கள் மைண்டில் திணிக்க அதோடு நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. அப்போ அந்த நரகத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, உங்களுக்குன்னு தலைவன் இருப்பாங்க. இங்கே எப்படி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி, அதே போல் அந்த பூமியிலையும் எல்லோரும் இருப்பாங்க. அந்த இடத்துலையும் தலைவன்ட்டெல்லாம் இருப்பாங்க. அப்போ இதெல்லாமே நல்ல சக்தி உலகத்தையும் கெட்ட சக்தி உலகத்தையும் படைத்தது ஒரே ஒரு இறைவன், நம்ம ஈசன், அதாவது சிவன். அதே சமயத்தில் சக்தி, பெண் ஆண், இந்த பிரபஞ்சமே நிறைந்திருக்கிறது பெண் சக்தி ஆண் சக்தி சமப்பங்கா. அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய சிஎம்மாக இருந்தாலும் சரி, நரக உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிஎம்மாக இருந்தாலும் சரி, அல்ல அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும் அந்த தலைவன் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு. அது எதன் அடிப்படையில் வரும்னா, அவங்க கடவுள் மேலே எந்த அளவுக்கு பக்தி வச்சுருக்கிறாங்க, அவங்க வேலையில் அந்த நரகமான வேலை இன்னும் எந்த அளவுக்கு நரகத்துக்குள்ளே கொண்டு போகிறது, அந்த உலகத்தை கரெக்டாக கையாண்டுட்ருக்காங்களா அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு அதில் ஒரு தலைவனில் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இறை பக்தி இருக்கும். எங்கேன்னா ஈசன் மேலேயும் சக்தி மேலேயும் அவங்களுக்கு இறை பக்தி இருக்கும். ஏன்னா அவங்கள படைத்ததும் சிவன் தான். அப்போது சிவலிங்கம் அப்படிங்கிறது அந்த லோகத்துக்கும் கடவுள் தான், இந்த லோகத்துக்கும் நமக்கு கடவுள் தான், சொர்க்கத்துக்கும் கடவுள் தான், நரகத்துக்கும் கடவுள் தான் சிவன், இந்த பூலோகத்துக்கும் கடவுள் தான். அப்போ படைத்த இறைவனைத்தான் எல்லாருமே நாடுறாங்க.
ஏன்னா இந்த பூலோக வாழ்க்கை சிஸ்டமேட்டிக்கை நான் இப்போ சொன்னதில் நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களோட லைஃப் டைமை ட்ராவல் பண்ணி நரக உலகத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சொர்க்கலோகத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் சாய்ஸ் தான். இது வந்து நம்ம பூமி வந்து யாரையுமே வந்து கம்பல் பண்ணுறதில்ல, சரிங்களா? ஆனால் இந்த பூமியோட சிஸ்டமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா, இந்த பூமியானது படைக்கப்பட்டது நல்லதுக்கு தான், நல்ல சக்திக்கு தான் ஆதரவு கொடுப்பேன்னு அது ஆதரவு தான் கொடுக்குது. நீங்கள் கெட்டதுக்கு போனாலும் நல்லதுக்கு வந்துடும் சொல்லி ஆதரவு தான் கொடுக்கும். ஆனால் உங்களை கெட்டதுக்கு போக வேண்டாம்னு உங்களை கம்பல் பண்ணாது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. இது வந்து நல்லதுக்காக தான் பங்கு இருக்குது, நல்ல விஷயத்துக்கு தான் திரும்ப திரும்ப இது வந்து ரீசைக்கிள் ஆகும். இதை கெடுக்கிறோங்கிற பேரில் இது வந்து திரும்ப நெகட்டிவான உலகத்துக்கு மாறாது. இந்த பூலோகங்கிறது கெட்டதுக்கும் நல்லதுக்கும் விருப்பப்பட்டவர்கள் வழியை யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் நரகத்துக்கு எடுக்கிறவங்க நரகலோகம்னு இருக்கு, அங்கே போங்க. நல்லதுக்கு எடுக்கிறவங்க சொர்க்கம்னு இருக்கு, அங்கே போயிடுங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு தான் இந்த பூலோகம் பண்ணுது. அப்போது பூலோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபில்டர் டைம் தான். இதெல்லாம் நம்ம வந்து வாழ்கிற இந்த பூலோகம் வந்து நம்மளை ஃபில்ட்ரு பண்ணுது. நரகத்துக்கு போகிறவங்க ஆசைப்பட்றவங்க நரகத்துக்கு போங்க, இதுக்கு போகிறவங்க நல்ல சக்திக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த இயற்கை வந்து எதை அடிப்படையில் வச்சுக்குதுன்னா, ஈசனுக்கு அடிப்படையில் நல்ல சக்திங்கிற விஷயத்துக்கு மட்டுமே அதிகமாக ஆதரவு கொடுக்குது. ஏன் நான் இந்த விஷயத்தை இன்னும் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த கெட்ட சக்தியை வழிபட்டு, அதாவது கெட்ட சக்தி தான் பெருசுன்னு நினச்சி போகிறவங்களுக்கு நல்ல சக்தியோட விஷயங்கள் தெரியறதில்ல. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறதே. என்னென்னா, அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த பூமி வந்து இனி அழிஞ்சிடும், கெட்டு போயிடும், அவ்வளவுதான், எல்லாமே மாறிப்போச்சு, இது நல்லது கிடையாது, கெடுதலான நரக வாழ்க்கை தான், மனிதர்கள் மாறுவார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த பூமி எல்லாமே போயிடும், அழிஞ்சு போயிடும் இப்படி. ஏன்னா அவங்க கெட்டதை தான் நினைக்கிறாங்க, கெட்டதவே யோசிக்கிறாங்க. இந்த பூமியவே வந்து அப்படி மாறிக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் மாறாதுங்க. ஏன்னா நல்லவங்க இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூமி வந்து பூமியில் வந்து நல்லா அடிக்ட் ஆகி, இந்த இயற்கையை அடிக்ட் ஆகி நல்ல விஷயங்களை எடுத்து நல்லதோடு வழி நடத்திட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பூமி வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கு. அப்போது அந்த மாதிரி அவங்களாம் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறது வந்து இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது கெட்டதை வந்து வழி நடத்துகிறவங்களுக்கு இந்த பூமி வந்து கெட்டு போயிடும், முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்கள் வந்து கெட்டதை தேர்ந்தெடுத்தவங்க நரக உலகம்னு இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே உங்களை வந்து போக விட்டுரும், சரிங்களா? அந்த கெட்டது பேசுகிறதா இருந்தாலும் சரி, நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பூமிக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்கள் நல்லதோட நினைந்து போகிறீங்கன்னா நல்லதோட அது போய் விடும். கெட்டதோடு போகிறீங்கன்னா, நீங்கள் கெட்டதை நினச்சிட்டிங்கன்னு பூமி நீங்கள் அழிஞ்சிடும்னு நீங்கள் சொல்கிறதுனால அது அழிய போகாதுங்க. ஏன்னா நல்லதும் ஒன்று ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி அந்த பூமி வந்து நல்லதோக்கு தான் அது வந்து டிபெண்டு பண்ண வைக்குது, நல்ல சக்திக்கு தான் அது வந்து இயங்கிட்டு இருக்குது. பட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது எதை நீங்கள் எடுக்க போகிறீங்க, நல்லதோடு எடுக்க போகிறீங்களா கெட்டதோடு எடுக்க போகிறீங்களா? 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும். பட் இந்த பூமி சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லதுக்கு தான். நன்றி நேயர்களே. நம்ம காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தோஷ பரிகாரம் பண்ணி நீங்கள் சரி பண்ணலாம். இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நேரில் வந்தோ அல்ல ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கேட்டோ வாங்குங்க. நன்றி நேயர்களே.